வணக்கம் இசை விரும்பிகளே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா PA சிஸ்டம்ஸ் கம்பெனியினுடைய ஒரு 2.1 ஆம்பிளிஃபையருக்கான கம்ப்ளீட் கிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 12 வோல்ட் பேட்டரி இருக்கக்கூடிய ஆட்டோமோட்டிவ் வெஹிக்கிளுக்கோ அல்லது 24 வோல்ட் பேட்டரி இருக்கக்கூடிய ஆட்டோமோட்டிவ் வெஹிக்கிளுக்கோ ஈஸியாக குறைஞ்ச நேரத்தில் ஒரு 2.1 ஆம்பிளிஃபையரை அசம்பிள் பண்ணி முடிக்க முடியும். ஏன்னா இந்த போர்டில் ஆன் போர்ட்லேயே வால்யூம் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. டைரெக்டாக நீங்கள் கண்ட்ரோலாக ஆன் போர்ட்லேயே சால்டர் பண்ணிக்கலாம். கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் மற்றும் அவுட்புட் கனெக்ஷனுக்கு எல்லாமே RMC கனெக்டர்ஸ் கொடுத்துட்டதுனால கனெக்ஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், வயரிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிம்பிளாக நீங்கள் அந்த 2.1 ஆம்பிளிஃபையரை அசம்பிள் பண்ணி முடிக்க முடியும். இந்த போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டரி வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணும்போது 12 வோல்ட் பேட்டரி இருக்கக்கூடிய வண்டிகளுக்கு நீங்கள் ஆம்ப் பண்ணுறீங்கன்னா 12 வோல்ட் டு 24 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் டு 36 வோல்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய SMPS கன்வெர்ட்டர் போர்டு யூஸ் பண்ணுங்கள். அதே போல் 24 வோல்ட் பேட்டரி இருக்கக்கூடிய ஆட்டோமோட்டிவ் வெஹிக்கிளுக்கு பண்ணுறீங்கன்னா 24 வோல்ட் டு 24 மினிமம், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் டு 36 வோல்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய SMPS கன்வெர்ட்டர் போர்டை தாராளமாக யூஸ் பண்ணலாம். அல்லது இதே கிட்ட யூஸ் பண்ணி வீட்டுக்கு நீங்கள் ஆம்ப்ளிஃபையர் பண்ணுறீங்க, அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு ஆம்ப்ளிஃபையர் பண்ணுறீங்கன்னா 24 வோல்ட்டில் ப்ராப்பரான 5 ஆம்ஸ் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தால் தாராளமாக போதும். இந்த கம்ப்ளீட் கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ப்ரீபெய்ட் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியல் ST கொரியரோ அல்லது DTDC கொரியரோ அல்லது இந்தியன் ஸ்பீடு போஸ்ட் வழியாவோ இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் டெலிவரி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போது இந்த போர்டினுடைய இன்புட் மற்றும் அவுட்புட் கனெக்ஷன் டீட்டெயில், இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆம்ப்ளிஃபையருக்கான செக்ஷன். ஸோ இதில் வந்து லெஃப்ட் ரைட் சேனலுக்கு STK4392 யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்வூஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் மோனோ யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லெஃப்ட் ரைட் சேனலில் ஒரு சேனலுக்கு நீங்கள் மினிமம் 4 இன்ச்சிலேருந்து 6 இன்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய ஊஃபர் வித் டியூட்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சப்வூஃபருக்கு வந்து மினிமம் 8 இன்ச்சிலேருந்து அதற்கடுத்து 10 இன்ச்சு மேக்ஸிமம் 12 இன்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டுக்கான இன்புட் சப்ளை கனெக்ஷன்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ டியூவல் சப்ளை இன்புட்டை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துட்றீங்க. உங்களுடைய அதாவது SMPS கன்வெர்ட்டர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை இங்கே கொடுத்துருங்க. பாசிட்டிவ் சப்ளை இன்புட் இங்கே, கிரவுண்டு இங்கே, நெகட்டிவ் இங்கே கொடுத்துருங்க. அதற்கடுத்து சப்வூஃபருக்கான அவுட்புட் வந்து சப்வூஃபருக்கான பாசிட்டிவ் இங்கேயும் நெகட்டிவ் இங்கேயும் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் இருந்தே உங்களுடைய 2.1 ப்ரீ போர்டு, அதாவது இந்த போர்டுக்கு பவர் சப்ளை அவுட்புட் வந்துடும். அதற்கான RMC கனெக்டர் இங்கே இருக்குது, அது இங்கேருந்து எடுத்துக்கலாம். அதற்கடுத்து USB MP3 பிளேயருக்கான 5 வோல்ட் அவுட்புட்டும் நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். அதற்கான RMC கனெக்டரும் இதில் வந்துடும். ஸோ அதற்காக ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர், ஒரு 12 வோல்ட் ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து ஸ்பீக்கர் அவுட்புட்டு, லெஃப்ட் சேனலுக்கான ஸ்பீக்கர் பாசிட்டிவ் இங்கே, கிரவுண்ட் இங்கேருந்து எடுத்துக்கோங்க. ரைட் சேனலுக்கான ஸ்பீக்கர் பாசிட்டிவ் இங்கேருந்தும் கிரவுண்ட் இங்கேருந்து எடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதற்கடுத்து மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் இந்த இடத்துல அடிச்சிடலாம். அதற்கடுத்து ப்ரீ போர்டு செக்ஷன்லேருந்து வரக்கூடிய லெஃப்ட் ரைட் ஆடியோ இன்புட்டை இங்கே கொடுத்துடணும். அதற்கடுத்து சப்வூஃபர் ப்ரீலேருந்து வரக்கூடிய ஆடியோ அவுட்புட்டை இங்கே இன்புட்டாக கனெக்ட் பண்ணிடணும். கீழே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கான கண்ட்ரோலை இந்த இடத்துல சால்டர் பண்ணிடலாம். இந்த கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இதெல்லாம் வரும். ஸோ இது வந்து ஒரு மெயின் பவர் ஆம்ப்ளிஃபையர் செக்ஷனு, இது 2.1 ப்ரீ செக்ஷனு, கனெக்ஷன் கொடுக்கறதுக்கான RMC கனெக்டர் பண்டில், மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல், இது எல்லாமே உங்களுக்கு இந்த கிட்டில் வந்துடும். ஸோ அடுத்து வந்து 2.1 ப்ரீ பற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த 2.1 ப்ரீ. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெபிளுக்கான கண்ட்ரோலை இங்கே டைரெக்டாக சால்டர் பண்ணிடலாம், பாஸ்க்கான கண்ட்ரோலை இங்கே டைரெக்டாக சால்டர் பண்ணிடலாம். அதற்கடுத்து போர்டுக்கான இன்புட் சப்ளை RMC கனெக்டர் இந்த இடத்துல டியூவல் சப்ளை இன்புட் கொடுத்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்புக்கான ஆடியோ சிக்னல் அவுட்புட், சப்பு ப்ரீ அவுட்புட் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பவர் ஆம்ப்ளிஃபையரில் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடணும். ஸோ நான் RMC கனெக்டர் போட்டு நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ சிக்னல் இன்புட் USB MP3 பிளேயர்லேருந்து லெஃப்ட் இங்கே, ரைட் இங்கே, சென்டரில் கிரவுண்டு, இதுவும் RMC கனெக்டர் வழியாகவே கொடுத்துடலாம். அதற்கடுத்து லெஃப்ட் ரைட் சேனலுக்கான பேஸ்டபிள் கண்ட்ரோலாகி வெளியே வரக்கூடிய ஆடியோ சிக்னல் அவுட்புட்டு, இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பவர் ஆம்ப்ளிஃபையரில் இந்த கனெக்டரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து 3 ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ப்ரீசெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கெய்னர் செக்ஷனுக்கான, அதாவது பூஸ்டிங்கான ப்ரீசெட்டு, இது வந்து சப்வூஃபருக்கான லெவல் ப்ரீசெட்டு. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தேவைப்பட்டால் அதனுடைய லெவல்ஸை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த பண்டில். ஸோ இந்த கம்ப்ளீட் கிட்ட நீங்கள் ஒரு 1313 கேபினெட் வச்சு ஒரு 2.1 ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணுறீங்கன்னா இந்த போர்டு இருக்குது பார்த்தீங்களா,
பவர் ஆம்பிளிஃபையர் செக்ஷனை கண்ட்ரோல் இதில் அடிச்சிடலாம். அடிச்சுட்டு டைரெக்டாக இப்படி வச்சு நீங்கள் பாடியில் டைட் பண்ணி நீங்கள் ஆம்பிளிஃபையரை வச்சிடலாம். இந்த ப்ரீ செக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரோல் அடித்து நீங்கள் டைரெக்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சென்டரில் வந்து உங்களுடைய கன்வெர்ட்டர் போர்டை போட்டுடலாம். எல்லா கனெக்ஷனும் ஆர்எம்சி கனெக்டர் வழியாக கொடுத்துடலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு வயரிங் கனெக்ஷனோட சிம்பிளாக 2.1 ஆம்பிளிஃபையரை நீங்கள் அசம்பிள் பண்ணி முடிக்க முடியும். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஆர்எம்சி கனெக்டர்ஸ் எடுத்து இன்புட் அவுட்புட் நான் கொடுத்து காட்டிடுறேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துருங்க. ஸோ இந்த கிட்டில் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் வரும். மீதி சப்புக்கான கண்ட்ரோல், பாஸ் அண்ட் ட்ரபிளுக்கான கண்ட்ரோல் தனியாக நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோலை இந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுற மாதிரி இருக்கும். இங்கே சப்புக்கான கண்ட்ரோல் வந்துடும். ஸோ இந்த ஆர்எம்சி கனெக்டர் பண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 5 கனெக்டர்ஸ் வரும். இதில் 3 வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எண்ட் வரும். மற்ற 2 கனெக்டர் வந்து சிங்கிள் எண்டடாக இருக்கும். ஸோ இந்த சிங்கிள் எண்டு கனெக்டர்ஸை எதுக்காக அப்படின்னா உங்களுடைய யூஎஸ்பி போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக தான் அந்த சிங்கிள் எண்டு கனெக்டர்ஸ் வரும். ஸோ இது ஒரு சிங்கிள் எண்டு கனெக்டரு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டிலேருந்து ஆடியோ சிக்னல் இன்புட் கொடுக்கறதுக்காக ஒரு சிங்கிள் எண்டு கனெக்டர் வரும். ஸோ இது 2 சிங்கிள் எண்டு கனெக்டரு. இது தனியாக வச்சுருவோம். ஸோ அதற்கடுத்து மீதி இருக்கக்கூடிய கனெக்டர்லாம் வரிசையாக நான் கனெக்ஷன் கொடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா ஒரு 3 பின் கனெக்டரை எடுத்து லெஃப்ட் ரைட் ஆடியோ சிக்னல் இன்புட்டு, அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட் ரைட் ஆடியோ சிக்னல் இன்புட்டு பவர் ஆம்பிளிஃபையருக்கு எங்கேருந்து போகணும் அப்படின்னா இந்த பிடி செக்ஷன் இங்கேருந்து போகணும். ஸோ 2.1 ப்ரீ செக்ஷன்லேருந்து லெஃப்ட் ரைட் ஆடியோ சிக்னல் அங்கே போயிடுது. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு 3 பின் ஆர்எம்சி கனெக்டரை எடுத்து இங்கே இந்த போர்டிலேருந்து டியூவல் சப்ளை அவுட்புட்டு, அதாவது இந்த பவர் ஆம்பிளிஃபையர் செக்ஷன்லேருந்து டியூவல் சப்ளை அவுட்புட்டு நம்மளோட இந்த 2.1 ப்ரீக்கு சப்ளை வேணும்ல, ஸோ அதுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ இங்கேருந்து எடுத்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த போர்டிலேருந்து டியூவல் பவர் சப்ளை இந்த போர்டுக்கு இன்புட்டாக வந்துடும். இதுக்கு ஒரு கனெக்டர். அதற்கடுத்து ஒரு 2 பின் ஆர்எம்சி டபுள் எண்ட் இருக்குது. இதை என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து சப்பு ப்ரீக்கான சப்பு ப்ரீலேருந்து போகக்கூடிய அவுட்புட்டாக பவர் ஆம்பிளிஃபையருக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அதாவது சப்பு ப்ரீனுடைய அவுட்புட்டு இங்கே இருக்குது. நம்முடைய 2.1ல் இந்த ப்ரீயில் இங்கேருந்து ஆடியோ சிக்னல் எடுத்துகிட்டு போய்ட்டு பவர் ஆம்புக்கு கொடுத்துட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் எண்டு கனெக்டர் இருக்குது. அதாவது ஒன்று வந்து 2 பின், இன்னொரு 3 பின். இந்த 2 பின் சிங்கிள் எண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூஎஸ்பி MP3 பிளேயருக்கு 5 வோல்ட் எடுக்கிறதுக்காக. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கிட்டில் இந்த இடத்துல ப்ளக் பண்ணி எடுத்திங்கன்னா 5 வோல்ட் டிசி சப்ளை வரும். இது நம்ம யூஎஸ்பி MP3 பிளேயருக்கு நீங்கள் பவர் சப்ளை இன்புட்டு கொடுத்துக்கலாம். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் எண்டு 3 பின் ஆர்எம்சி இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுடைய இந்த 2.1 ப்ரீ செக்ஷனில், ஸோ இந்த 2.1 ப்ரீயில் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை கொண்டு வந்து நம்மளுடைய யூஎஸ்பி MP3 பிளேயர்லேருந்து வரக்கூடிய ஆடியோ சிக்னல் அவுட்புட்டை கனெக்ட் பண்ணிடுறீங்க. இந்த 2 பின் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை கொடுத்துட்றீங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா ப்ளஸ் கண்ட்ரோல், இந்த மாஸ்டர் கண்ட்ரோலை இந்த இடத்துல சால்டர் பண்ணிடுறீங்க. சப்புக்கான கண்ட்ரோல் இந்த இடத்துல அடிச்சிடுறீங்க. ட்ரிபிள் பேஸ்க்கான கண்ட்ரோல் இந்த இடத்துல அடிச்சிடுறீங்க. அடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1313 கேபினெட்டில் ஈஸியாக தூக்கி வச்சு ஒரு 2.1 ஆம்பிளிஃபையரை குறைஞ்ச நேரத்தில் அசம்பிள் பண்ணி முடிக்க முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டினுடைய டீட்டெயில் மற்றும் கனெக்ஷன் எல்லாமே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவினுடைய நிறைகள் குறைகள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. போர்டு தேவைப்படுறாங்க, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ மீண்டும் இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.